ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அனுதின வாழ்வில் நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆசிரியர்களாக இந்த நாள் தியானத்திற்காக நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமேயின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனம் 17வது வசனத்துக்கு நேரம் நாம் திருப்பிக் கொண்டு தியானிப்போம். கற்று ஆசீர்வதிப்பாராக. ரோமியா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27 முதலாவது வாசிப்போம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னை இல்லாமல் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை இல்லாமல் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் உண்டோ என்று சொல்லி பார்க்கிறோம். மாம்சமான யாவருக்கும் தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு முன்பாக அவர் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்கிறதை கர்த்தர் சொல்கிறார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னை அல்லாமல் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 17வது வசனத்துக்கு நேரம் திருப்பிக்குள்ள அதை சொல்லுது. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரே, உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் இல்லாமல் நம்ம ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்கிறத இந்த எரேமியா சொல்லுகிறார். அதேதான் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரத்துக்கு நேரம் நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக இந்த இடத்துல யோவான் எழுதுகிற போது நாமும் தேவனும் ஒன்றாய் இணைந்திருக்க வேண்டும். அப்படி ஒன்றாய் இணைந்திருக்கிறங்கிற போதுதான் நம்மளால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும், கனி கொடுக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவன் இல்லாமல் நாம் தனிச்சையாக சுயமாக ஒன்றையும் செய்ய முடியாது. அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். வேலையில ஆகட்டும், பிசினஸ்ல ஆகட்டும், தொழில் ஆகட்டும், ஊழியத்திலே ஆகட்டும், படிப்பிலே ஆகட்டும், குடும்பம் ஆகட்டும், எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தொழில தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும், பிசினஸ்ல தேவன் நம்ம இருக்க வேண்டும், குடும்பத்துல தேவன் இருக்க வேண்டும், படிப்புல தேவன் இருக்க வேண்டும், அவன் ஊழியத்துல தேவன் இருக்க வேண்டும். தேவன் இருக்கிறவங்க தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற காரியத்தை இந்த இடத்துல பார்க்கலாம். பவுல் இப்படியாக எழுதுறாப்புல 2 கொரிந்தியருக்கு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. அதை யோசிக்க கூட முடியாதுங்கிறாப்புல பவுல். எங்களால் ஏதாவது ஆகுமா என்று சொல்லி யோசிக்கிறதுக்கும் நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதிகள் தேவனால் உண்டாகியிருக்கிறது. அப்ப எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்ம தனிச்சையை செய்வதற்கு யோசித்து பார்ப்பதற்கு கூட முடியாமல் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்முடைய தகுதிகள் எங்க இருக்குது? தேவனால் உண்டாகி இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு அதை தகுதிப்படுத்துகிறது தேவன். ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட இருந்தா அந்த காரியத்தை செய்வதற்கு தகுதியாகும். பிசினஸ், தொழில், ஊழியம், குடும்பம் எல்லாவற்றிற்கும் தகுதி அவருக்கு தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். தேவன் கூட இருந்தால் காரிய சிக்கலானான். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சிக்கலானான் என்று சொல்லி. அதே போல தேவன் நம்மோடு இருந்தால் நாமும் காரிய சிக்கலாக எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறவர்களாக இருக்க முடியும். மார்க் 10ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்பிக் கொள்வோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது.
10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஆமென், அல்லேலூயா. அப்ப மனுஷன் தனித்திருந்தா எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. தேவனோடு ஒன்றாய் இருக்கிற போது, தேவனோடு இணைந்திருக்கிற போது, தேவனோடு போகிற போது, தேவனோடு வருகிற போதா எல்லா காரியத்தையும் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை 3வது அதிகாரத்துக்கு நேரம் நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். அதுல பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், 12வது வசனம். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நீங்க பேதுரு சொல்ற காரியம் எங்களுடைய சுய சக்தியினாலாவது அல்லது சுய பக்தியினாலாவது நடக்க பண்ணணும் என்றல்ல. அப்ப தேவன் அவர்களோடு கூட இருந்து அதை நடக்க பண்ணினார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். இப்ப நம்முடைய சுயம் அல்ல, நம்முடைய சுய சக்தி அல்ல, நம்முடைய பக்தி அல்ல, நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய படிப்பு அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, அறிவல்ல, புத்தி அல்ல. தேவன் நம்மோடு கூட இருக்கிற போது காரியத்தை எல்லாம் ஜெயமாய் செய்து முடிப்பார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? தேவனால தான் எல்லாம் செய்யும். தேவன் நம்மோடு கூட இருந்தால் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? எல்லாம் மனிதரால் கூடாது, ஆனால் தேவனால். தேவன் நம்மோடு கூட இருந்தால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய மேலான கருத்துக்களை இதில் தெரிவிங்க, இதற்காக செவிங்க. சாட்சிகள் இருந்தால் சாட்சி சொல்லுங்க. இந்த வசனங்களை தொட்டிருந்ததுன்னா சாட்சியாக சொல்லுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. செவிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கொண்டு அருமையான பிள்ளைகளை தேற்றுங்க, ஆற்றுங்க. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக செய்வாங்க. தொழிலில், அவங்க குடும்பத்தில், அந்த அவங்க படிப்பில், ஊழியத்தில் கர்த்தர் கூட இருந்து அந்த எல்லாவற்றையும் செய்ய பலனை தருகிறார். இது வல்லமையுள்ள கருத்தை கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.